கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக கூறுகிறது. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ணச் சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாயிருப்பதாக என்றான். இந்த ஆடுகள் என்ன செய்தது? வாட் ஹேவ் sheep டன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். தேசத்தின் தலைவர்களுடைய பாவங்கள் தேசத்தின் குடிகளை பாதிக்கிறது. தலைவர்கள் துணிகரமாய் செய்கிற மீறுதல்களும் அக்கிரமங்களும் ஒரு தவறும் செய்யாத அப்பாவி ஜனங்களை கொள்ளை கொண்டு போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களில் 70,000 பேர் மடிவதற்கான அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலும் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக வீற்றிருக்கிறான். இஸ்ரவேலில் பட்டயம் உருவி யுத்தத்திற்கு செல்வதற்கு உரியவர்கள் எத்தனை பேர் காணப்படுகிறார்கள் என்பதை எண்ணுவதற்கு சாத்தான் தாவீதின் இருதயத்தை ஏவி விடுகிறான். என்னுடைய இராணுவ பலத்தை கொண்டு எதிரிகளை தோற்கடிக்கலாம் என்று மேட்டிமை கொள்வதற்கும் மாம்ச பலனை சார்ந்து நிற்பதற்கும் சாத்தான் அவனை தூண்டிவிடுகிறான். கர்த்தருடைய பலத்தை கொண்டு சிங்கத்தின் வாயையும் கரடியையும் கிழித்து போட்டதையும் கோலியாத்தை வீழ்த்தினதையும் மறக்கும்படி செய்கிறான். அதுபோல தேவனுடைய பிரமாணத்தையும் மீறும்படிக்கு செய்கிறான். நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளாக அரைச்சைகளை காணிக்கையாக கொடுக்க கடவன் என்று யாத்ராகமம் 30வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள் கூறுகிறது. தாவீதின் இராணுவ தலைவனான யோவாப் இஸ்ரவேலில் குற்றம் உண்டாக இதை செய்ய வேண்டாம் என்று எச்சரித்தும் தாவீது அவனுடைய ஆலோசனைகளை அசட்டை செய்தான். தாவீது செய்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் கர்த்தர் இஸ்ரவேலை வாதித்தார். தேவன் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள். இப்போதும் என்னை அனுப்புனவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பதில் சொல்லும் என்று கூறினான். தாவீது உடனே உணர்வடைந்து, இந்த காரியத்தை நான் செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன், வெகு புத்தியீனமாகவும் செய்தேன். இப்போது நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, காரணம் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று முறையிட்டான். அதற்குள் வாதை துவங்கி 70,000 பேரை கொள்ளை கொண்டு போனது. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்று கூறி அந்த வாதையை நிறுத்தினார். ஒரு சபையின் தலைவர் மந்தையை தவறாக நடத்தி அவர்கள் ஆத்தும மரணத்திற்கு காரணமாகலாம். அதுபோல உலகத் தலைவர்கள் செய்கிற மீறுதல்களால் உலக ஜனங்களின் அழிவிற்கு காரணமாகலாம். ஆகையால் ஒருபோதும் மற்றவர்களை அழிக்கிற காரியங்களை யாரும் செய்யக்கூடாது. நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். பாவிகளின் மரணத்தை கூட விரும்பாத தேவன், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர். இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று தாவீதை போல நாமும் பரிந்து பேசி திறப்பிலே நின்று ஜெபித்து தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுவோமா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. வழிதப்பி போன ஆடுகளை குறித்ததான சிந்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் பரிந்து பேசி திறப்பில் நின்று தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிற ஒரு சுபாவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.